கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. இன்றிலிருந்து யூடியூப் மூலம் வேத ஆராய்ச்சி நடத்தலாம் என தீர்மானித்தோம். ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ஆரம்பிக்கலாம் என யோசித்து அப்போஸ்தலர் நடபடிகளை வேத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டேன். இது யாவருக்கும் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என நம்புகிறேன். இதற்கான லிங்கை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இந்த வேத ஆராய்ச்சியில் பங்கு பெறும் பொழுது வேதாகமத்தில் அந்த நாளுக்குரிய பகுதியை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கூட்டி கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். விசேஷமாக இந்த நாளிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். ஆண்டவரே, இது கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதான கிருபையை நீர் தாரும். வேதத்தை நன்கு அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையையும் ஞானத்தையும் தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் முகவுரையை நாம் பார்ப்போம். இந்த புஸ்தகமானது புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான புஸ்தகமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் திருச்சபையின் வாழ்வையும் இணைக்கும் சங்கிலியாக உள்ளது. சுவிசேஷ புத்தகங்களையும் நிருப புத்தகங்களையும் இது இணைக்கின்றதாகவும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தின் முக்கிய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதி திருச்சபையின் வரலாறும் வளர்ச்சியை பற்றியதாகும். இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கும் பொழுது கிபி 63க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று கூறப்படுகிறது. இதனுடைய ஆதார வசனம் என்ன என்று நாம் பார்த்தால் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இதை எழுதியவர் மருத்துவரான லூக்கா. இது எழுதப்பட்டதின் நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவமானது ரோம அரசாங்கத்திற்குள் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்தவமானது எல்லா தேசத்திலுள்ள எல்லா மக்களுக்கும் உரியது என்பதை காண்பிக்கிறதற்காகவும், இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வார்த்தையான 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரின் சுவிசேஷம் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த புஸ்தகமானது எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தின் அமைப்பை நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் பேதுருவின் ஊழியத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது பவுலின் ஊழியத்தை பற்றி நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். இதில் பவுலின் 3 மிஷனரி பயணமும் உள்ளடங்கியுள்ளது என்று நாம் பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இந்த புஸ்தகத்தின் முகவுரையை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை எருசலேமில் சாட்சிகள். 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரை யூதேயா சமாரியாவில் சாட்சிகள். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை உலகின் கடைசி எல்லை வரை சாட்சியாக சென்றது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த லூக்கா எழுதும்போது ஆண்டவரின் பிறப்பு, ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தலர் நடபடிகளில் திருச்சபைகள் உருவாகினதையும் சுவிசேஷ ஊழியத்தையும் பற்றி கூறியுள்ளார் என்று நாம் காண முடிகிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நம்ம வாசிக்கலாம். தேயோ பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு
அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடிருக்கிறவராக காண்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதில் முதலாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேயோப்பிலுவே என்று அவர் குறிப்பிடுகின்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் தேயோப்பிலுவே என்று குறிப்பிடுகின்றார். தேயோப்பிலு என்பதற்கு ஒன் ஹூ லவ்ஸ் காட், ஸோ ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்காகவும் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அதிகாரிகளில் யாராவது தேயோப்பிலு என்று இருந்தார்களா என்று தெரியாது. ஆனால் இதனுடைய அர்த்தம் ஒன் ஹூ லவ்ஸ் காட், ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்கும் எழுதப்பட்டது. இன்னும் பார்க்க போனால் அக்காலத்திலே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் மிக கஷ்டப்பட்டார்கள். ஏனென்றால் மிக சொற்பமான பேர் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பல கஷ்டங்களை அனுபவித்ததினாலே அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக தேயோப்பிலு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் என்று குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை நேசிக்கின்ற நமக்காகவும் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவரின் பிறப்பு, ஊழியம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் பற்றி எழுதியுள்ளவர். சீடர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் பயந்து திகைத்து நடுங்கி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் இருந்த சீடர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு உயிரோடு இருக்கிறவராக ஆண்டவர் காண்பித்தார். இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த சீடர்கள் ஆண்டவர் சிலுவை மரணத்தில் மரித்த பிறகு எல்லாரும் பயந்து அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். பயந்து நடுங்கி திகைத்து நாம் பின்பற்றின இவருக்கே இந்த பாடு என்றால் நமக்கு என்ன பாடுகளோ என்று சொல்லி அப்படி இருந்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாளளவும் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். காண்பித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய விசுவாசத்தையும் உறுதிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அதிலே நாம் பார்க்கும் பொழுது அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பேசினார். ஆனால் அதை மற்ற மக்கள் தவறாக எடுத்துக்கொண்டார்கள். ஆகவே இங்கு நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நமது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக நமக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். இந்த வேதாகமத்தினை வாசிக்கும்போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று. ஆகவே நம்முடன் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த சீடர்களை எப்படி அவர் தம்மை வெளிப்படுத்தி அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தினாரோ அதே போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் பயந்து திகைத்து நடுங்கி இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 4 முதல் 5 வசனங்கள் அதை நாம் வாசிப்போம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆகவே ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது காத்திருங்கள் என்று கூறுகின்றார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், இனி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெரும்படி காத்திருங்கள் என்றார். லூக்கா 3:16 நம்ம பார்க்கும் பொழுது யோவான் கூறினது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதை வாசிக்கிறோம் அந்த இடத்துல. லூக்கா 24:47 முதல் 49 வரை பார்க்கும்போது கூட
ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமான பிறகு பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கள் என்றார். காத்திருத்தல் என்பது எல்லாருக்குமே மிக ஒரு கடினமான ஒன்றுதான். ஆனால் இந்த சீடர்கள் அந்த எருசலேமிலே காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் காத்திருத்தல் என்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவரின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நம்மை ஒன்று செய்ய இருக்கும்போது அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் செயல்பாடுகளும் உண்டு, காத்திருத்தலும் உண்டு. ஒரேடியாக நம்ம ஓடிக்கொண்டே இருக்க மாட்டோம். ஓடிக்கொண்டு இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம நின்றுதான் ஆக வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது செயல்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அவ்வப்போது கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதுமே நாம் ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் நமக்கு புது பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். காத்திருப்பது ஒருவேளை எத்தனை வருஷம் இல்லை எத்தனை மாதங்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக காத்திருக்கும்போது நாம் அவருக்காக நிச்சயமாக காத்திருக்கலாம். அவருடைய வேலை வரும்போது அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 6 முதல் 8 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வெளிப்படுத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேலர் எல்லாருக்குமே அவங்க ரோம ஆட்சிக்கு அடிமைகளாக இருந்ததுனால அவங்க எப்போவுமே எங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எப்போ எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ மேசியானி ஒருத்தர் வருவார், அவர் எங்களுக்கு இந்த ரோம ஆட்சியிலிருந்து விடுதலை வாங்கி தருவார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அங்கே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவானவரின் சித்தத்தையும் காலங்களையும் வேலைகளையும் அறிவது யாருக்கும் உரியதல்ல. ஏன்னா அது ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களையே போதிக்கின்றவராகவும் இருந்தார். ஆகவே நாம் வருங்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பிதாவினிடத்தில் இருக்குது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இந்த ஒரு நாள் தான் நமக்கு தெரியும். வரப்போகிற நாட்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகவே அவர் சொல்கிறார், இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்லி அவர்களை கூறுகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும் பொழுதும் யாரும் அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கி கூட பாருங்கள், அநேகருக்கு இந்த வருங்காலத்தை பற்றி அறிய ஆவல் உள்ளவர்களாக எங்கெங்கேயோ ஓடுகின்றதை நாம் பார்க்கிறோம். வருங்காலத்தை பற்றி யார் சொல்லுவா, வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அறிய தான் நம்ம ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய நேரத்தில் எல்லாமே நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 8வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சாட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் நம்ம அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். யாரையாவது சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வீடு கொடுத்தாங்க, எனக்கு அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, நான் விரும்பினதெல்லாம், இப்படி தான் நம்ம
அதை சாட்சியாக சொல்கிறோம். ஆண்டவர் அது நமக்கு செய்கிற நன்மைகள். இன்றைக்கி எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த நன்மைகளை செய்கிறார். ஜீவன் சுகம் பலன் கொடுக்குறார். இப்போ சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக விட்னஸ் சாட்சி, ஒரு விபத்தோ இல்லை என்றால் ஏதோ ஒன்று நடக்கிறது, அதுக்கு சாட்சிக்கு யாரையாவது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நின்று சாட்சி சொல்கிறவங்க இப்படி நடந்திருக்கும் என நினைக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் சாட்சி இல்லையா? நான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. இப்படி தான் நடந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் அது சாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகவே நான் கண்டேன் என்று சொல்வதாகும். அப்போ ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், ஆண்டவர் என்னுடைய இரட்சகர் என்பது தான் சாட்சி. ஸோ சாட்சி சொல்கிறதுனா இதை தான் நம்ம சாட்சியாக சொல்லணும். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார், உயிர் தெழுந்தார். ஸோ உண்மையான சாட்சி அப்படின்னு சொல்லும்போது இதுதான் சாட்சி. அப்போ அடுத்து பார்க்கும் பொழுது கூட உண்மையான சாட்சி என்பது வார்த்தையில் அல்ல, செய்கையில் காட்ட வேண்டும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் சென்று அங்கு மிஷினரியாக சென்றார். அப்போது ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரை பார்த்து அவரோட கூட சில நாட்கள் தங்குவதற்காக அங்கு போயிருந்தார். போயிட்டு அங்கே இருந்துட்டு அவர் திரும்பி வரும்போது அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாள் நான் அவரோட கூட இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் என்ன செய்திருப்பார், அவர் கிறிஸ்தவனாக மாற்றியிருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நான் அவரோட இருந்த நாட்களில் ஒரு நேரம் கூட ஆண்டவரை பற்றி அவர் என்கிட்ட பேசலை. மற்ற காரியங்கள் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, ஆண்டவரை பற்றி எனக்கு அவர் ஒன்றுமே பேசவில்லை. ஆனால் அவருடைய வாழ்வின் சாட்சி என்னை மாற்றியிருக்கும். அவ்விதமாக அவர் அந்த இடத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கையில் அவர் காட்டினார் என்று நாம் இதுதாங்க சாட்சி. நம்ம வார்த்தையில் அல்ல, செய்கையில் நம்ம காட்டணும். வார்த்தையில் ஆண்டவர் என் இரட்சகர்ங்கிறத நம்ம சொல்லணும். என் பாவத்தை மன்னித்தார், எனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்பது நம்ம சாட்சியாக சொல்லணும். அடுத்தது நம்முடைய வார்த்தையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எல்லாருமே ஜீவனுள்ள சாட்சிகள், பரிசுத்த ஆவியினால் பலனடைந்து சாட்சியாக இருக்க ஆண்டவர் நமக்கு வேண்டி எல்லா கிருபைகளையும் தர்றார். நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் நமக்கு தருகின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எருசலேம்னா அவங்க வாழ்கிற இடம் இல்லையா, அந்த சீடர்கள் வாழ்கின்ற இடம். அடுத்தது அடுத்த இடம், அடுத்த நாடு, அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நாடு, அதுக்கு பிறகு உலகமெங்கும். ஆகவே இப்போ நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எருசலேம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நமது குடும்பம். ஸோ இவைகளில் நம்ம சாட்சியாக இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு சாட்சியாக இருக்கணும், நமது குடும்பத்தில் நாம் சாட்சியாக இருக்கணும். யூதேயா என்று சொல்லும் பொழுது நமக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். சமாரியா அப்படின்னு சொல்லும்போது சமுதாயம், நாம் வாழும் பகுதி. அங்கே பலவிதமான மக்கள் இருப்பாங்க, அவர்கள் பலவித நம்பிக்கை கொண்ட மக்கள் இருப்பாங்க, அவங்க மத்தியில் நம்ம சாட்சியாக இருப்பது. உலகமெங்கும் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு ஜீவனுள்ள ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலனை நாம் காத்திருந்து பெற்று நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆண்டவரின் அன்பை எல்லா இடங்களிலும் நாம் எடுத்துரைப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த வேத ஆராய்ச்சி ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. ஆண்டவரே, இவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே நாங்கள் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவற்றை நாங்கள் பிறருக்கும் அறிவிக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டுமாறு இடத்திலே கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.